வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில பலாசொலை வச்சு எப்படி சோயா உருண்டை செய்யறதுன்னு பார்க்கலாம். சில பக்கம் சோயா உருண்டைன்னு சொல்லுவாங்கங்க, சில பக்கம் சுசியம் சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம தீபாவளி அப்ப பருப்பு வச்சு தான் நம்ம இந்த சோயா உருண்டை செய்வோம். ஆனா இப்ப நமக்கு பலாசொலை சீசன் இருக்கிற போதே இந்த சுசியத்தை நம்ம செஞ்சு பார்த்தோம்னா அவ்வளவு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. செஞ்சு வச்சோன்னவே தட்டுல காலியாயிரும், அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. எப்பவுமே எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தீபாவளிக்கும் சஷ்டிக்கும் இந்த சோயா உருண்டை செய்வோங்க. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு பருப்பு வச்சு எப்படி சோயா உருண்டை செய்யறதுன்னு வீடியோ போடுறோங்க. இப்ப நமக்கு இந்த சீசன் இருக்கும்போது பலாசொலை வச்சு நம்ம சுசியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செம டேஸ்டா இருக்குங்க. இந்த பூர்ணமே நமக்கு வெறும் வாயிலே சாப்பிட்டுருவாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பசங்க எடுத்து சாப்பிடுவாங்க அந்த பூர்ணத்தை வெறுமனேவே. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப அதுக்கு மேல் மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் மேல் மாவை கரைச்சி வச்சிடலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு மைதா மாவு வேணான்னா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இதுல ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா சரியா இருக்குங்க. இப்ப இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கலாங்க. மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு தோசை மாவு பதத்துல கொஞ்சம் நல்லா திக்காவே மாவு இருக்கணும். நம்ம முன்னாடியே உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே இதை கரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்ச நேரம் மைதா மாவு ஊறி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதுக்காக நம்ம கரைச்சி வச்சிடலாம். இப்ப இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம மாவு கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்ப ஸ்டவ்ல ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் லேசா வறுத்துக்கலாங்க. இப்ப நம்ம ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டோங்க. இப்ப இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். இப்ப ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. வெல்லத்தை இந்த பவுல்ல சேர்த்துடலாம். இப்ப வெல்லம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை எடுத்துட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இப்ப இதுல வடிகட்டிக்கலாம். நம்ம உங்களுக்கு வெல்லம் நல்லா மண்ணு தூசிலாம் இல்லாம இருந்துச்சுன்னா டைரக்டாவே வெல்லத்தை கடாயில சேர்த்து கொதிக்க வச்சுக்கிங்க. இப்ப 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறோங்க. வெல்லம் எதுல எடுத்தோமோ அதே கப்லயே 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. இதுல ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவாகவும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்ப தேங்காவை நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்ப இங்க வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்ப இதை அரைச்ச தேங்காய் விழுத இதை சேர்த்துடலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் திக்கா ஆகணுங்க. அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் திக்கா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்ப பலாசொலை எடுத்து வச்சிருக்கேங்க. உள்ள இருக்கிற கொட்டை மேல அந்த இதெல்லாம் இருக்குல்லங்க, கொக்கி மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம வெல்லம் தேங்காய்லாம் எடுத்துடலாங்க. அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு பலாசொலை எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பலாப்பழத்தை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்ப சில பலாப்பழம் நல்லா ஸ்வீட்டா இருக்கும், சில பலாப்பழம் நமக்கு ஸ்வீட் கம்மியா இருக்கும். இப்ப நான் எடுத்தது தேன் சொல்லுங்க, நல்லா ஸ்வீட்டாவே இருக்கும். அதனால நான் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நமக்கு பலாப்பழம் டேஸ்ட் தகுந்த மாதிரி வெல்லத்தை கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்ப நீங்க ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு கூட நம்ம வெல்லம் சேர்த்தா கரெக்டா இருக்குங்க. இப்ப நம்ம தேங்காய் போட்டு கொஞ்சம் நமக்கு சுண்டன மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்ப அரைச்ச பலாப்பழம் விழுது சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கோம்லங்க, இந்த ரவைய நம்ம இதுல சேர்த்து ஒரு 2 சுத்தி எடுத்துக்கலாங்க. இது நார்மல் ரவை தாங்க. இப்ப நம்ம அரைச்ச பலாப்பழத்தையும் சேர்த்து நம்ம கலந்துட்டு இருக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்தாச்சு.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க ரவையை ரொம்ப மாவாட்டம் அரைக்க தேவையில்லைங்க. சும்மா ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம் ரவை. அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம எதுக்கு இந்த ரவை சேர்க்குறோன்னா நமக்கு அப்போ தான் கொஞ்சம் திக்காகும். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா இது சுருண்டுற பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டு இருக்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. திரும்பி இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணுங்க. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணுங்க. பேன்லேயே நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும் பாருங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாங்க. இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பலாப்பழ சோயா உருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. சீசன் இருக்கும் போதே நம்ம வந்து இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மைதா மாவு போட்டு மேல் மாவு கரைச்சி வச்சுருக்கோம்லங்க. அதை இப்போ ஒரு கலந்து விட்டுறலாம். ஏன்னா நம்ம மேலே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் நம்ம முதல்ல கலந்து வச்சதுனால. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்தேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த உருண்டையை இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுறலாங்க. இந்த மாதிரி எடுத்து ஆனோடனே திருப்பி விட்டுறலாம். இந்த கலர் இருக்கும் போதே நம்ம சுசியத்தை எடுத்துடலாம். எனக்கு வந்து மேல் மாவு நான் வந்து எல்லாமே ஒரே கப்பில் தான் அளந்துருந்தோம். நம்ம மைதா மாவு, பலாசொலை, மைதா மாவு, தேங்காய், வெல்லம் எல்லாம் ஒரே கப்பில் அளந்தோம்லங்க. மைதா மாவு மட்டும் எனக்கு மீந்து போச்சுங்க. மேல் மாவு நீங்கள் எடுக்கும்போது ஒரு 1/2 கப் எடுத்துக்குங்க. நான் 1 கப் எடுத்திருந்தேன்ல. நீங்கள் மேல் மாவு 1/2 கப் எடுத்தீங்கன்னா நமக்கு நம்ம எடுத்துருக்கிற உள்ள ஸ்டஃபிங்க்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு சோயா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.